ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது நாம் யாதகிரி குட்டா லக்ஷ்மி நரசிம்மசுவாமி டெம்பிள் பற்றி பார்க்கலாம். யாதகிரி குட்டா கோவிலின் வளர்ச்சிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது மே 31, 2015 புதுப்பிக்கப்பட்டது. இந்த யாதகிரி குட்டா லக்ஷ்மி நரசிம்மசுவாமி கோவில் அப்பொழுது புனரமைப்பு திட்டங்களை முதல்வர் கே சந்திரசேகர் ராவிடம் சனிக்கிழமை விளக்குகிறார் கட்டிடக் கலைஞர் ஆனந்தசா என்பவர். இந்த யாதகிரி குட்டாவில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மசுவாமி கோவில் மேம்பாட்டு பணிகளுக்கும் ஆளுநர் ESL நரசிம்மன் மற்றும் மடாதிபதி சின்ன ஜீயர் சுவாமி முன்னிலையில் முதலமைச்சர் கே சந்திரசேகர் ராவ் சனிக்கிழமை அன்று அடிக்கல் நாட்டினார். இந்த யாதகிரி குட்டாவில் கிரானைட் கற்களால் கட்டப்பட்ட பிரதான கோயிலின் புனரமைப்பு, கோபுரம் எழுப்புதல் ஆகியவற்றுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அதே நேரத்தில் மலையின் கீழே சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுவதற்காக எதிரே உள்ள பெத்த குட்டா என்ற மலையில் மற்றொரு அடிக்கல் நாட்டப்பட்டது. மற்றும் இந்த லக்ஷ்மி நரசிம்மசுவாமி கோவில் யாதகிரி குட்டா புராணம் பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மசுவாமி கோவில் வெறுமனே யாதாத்ரி அல்லது யாதகிரி குட்டா கோவில், பஞ்ச நரசிம்ம க்ஷேத்திரம் என்றும் ரிஷி ஆராதன க்ஷேத்திரம் என்றும் அறியப்படுகிறது. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மசுவாமி கோவில் ரிஷி ஆராதன க்ஷேத்திரம் என்றும் அறியப்படுகிறது என்பது இந்தியாவின் யாதகிரி மாவட்டத்தில் உள்ள சிறிய நகரமான யாதகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு இந்து கோவிலாகும். தெலுங்கானா யாதாத்ரி கோவில் தெலுங்கானாவின் சொந்த திருப்பதி என்றும் கூறப்படுகிறது. இந்த கோவில் விஷ்ணுவின் அவதாரமான நரசிம்ம கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில் 8வது நவ நரசிம்மர் கோவில் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த இடம் யாதகிரி குட்டா தெலுங்கானா மாநிலத்தில் அமைந்துள்ளது மற்றும் யாதாத்ரி மலை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் 2016 முதல் மார்ச் 2022 வரை விரிவுபடுத்தப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டது. இது ஹைதராபாத்திலிருந்து 65 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த யாதகிரி குட்டா. இப்பொழுது நாம் இந்த கோவிலின் புராண கதை பற்றி பார்க்கலாம். ஸ்கந்த புராணத்தின்படி முனிவரின் மகன் யதா இங்கு நரசிம்ம கடவுளை நோக்கி தவம் செய்தார். அவரது தவத்தில் மகிழ்ந்த நரசிம்மர் ஜுவால நரசிம்மர், கண்ட பேருண்ட நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர், உக்ர நரசிம்மர் மற்றும் லக்ஷ்மி நரசிம்மர் ஆகிய 5 வடிவங்களில் தன்னை வெளிப்படுத்தினார். யதா நரசிம்மரை இந்த வடிவங்களில் மலையில் தங்கும்படி கேட்டுக்கொண்டார். இந்த காரணத்திற்காக கோவிலில் 5 வடிவங்களிலும் நரசிம்மரின் தெய்வங்கள் பிரதான குகையில் கல்லில் பதிக்கப்பட்டுள்ளன. வரலாற்று ரீதியாக தென்னிந்தியாவில் பின்பற்றப்படும் வைணவ ஆகம சாஸ்திரங்களின் தென்கலை மரபை இந்த கோவில் பின்பற்றி வருகின்றது. முகப்பு பக்கம் மற்றும் சுற்றுலா இடங்களும் இருக்கின்றது இந்த யாதகிரி குட்டாவில். மற்றும் இந்த யாதகிரி குட்டா ஒரு தனித்துவமான மற்றும் இனிமையான இடமாகும். இது அனைத்து பருவங்களிலும் இணக்கமான காலநிலையை அனுபவிக்கின்றது. இந்த இடத்திற்கு ஒவ்வொரு நாளும் சராசரியாக 5000 முதல் 8000 பக்தர்கள் தங்கள் பூஜைகள், திருமணங்கள், அபிஷேகங்கள் போன்றவற்றிற்காக வருகை தருகின்றனர். வார இறுதி நாட்கள், விடுமுறை நாட்கள் மற்றும் பண்டிகை நாட்களில் மக்கள் தொகை கணிசமாக அதிகரித்து வருகின்றது. 3ஆம் யுகத்தின் இந்து வேதங்கள் அல்லது புராணங்களின்படி யாதர்ஷி என்ற ஒரு முனிவர் இருந்தார். அவர் மகா முனிவர் ஸ்ரீ ரிஷிசிருங்க மகரிஷி மற்றும் சாந்தா தேவியின் மகனாக இருந்தார். அவர் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியின் பார்வையுடன் குகைக்குள் தியானம் செய்தார். ஸ்ரீ நரசிம்ம சுவாமி அவரது பக்தியால் மகிழ்ந்து அவர் முன் தோன்றினார். சுவாமியே ஸ்ரீ ஜுவாலா நரசிம்மர், ஸ்ரீ கண்ட பேருண்டா, ஸ்ரீ யோகானந்தா, ஸ்ரீ உக்ரா மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் என 5 வெவ்வேறு வடிவங்களில் சுவாமிக்கு பிறகு தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். எனவே அவர் பஞ்சராம நரசிம்ம க்ஷேத்திரமாக வணங்கப்படுகிறார். சுதர்சன சக்கரம் பக்தர்களுக்கு கோவிலை நோக்கி ஒரு வழிகாட்டியாகும். 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகரத்தின் பெரிய மன்னர் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் மற்றும் போருக்கு செல்வதற்கு முன்பு எப்பொழுதும் கோவிலுக்கு வந்து வெற்றிக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதாக கோவிலை பற்றி தனது சுயசரிதையில் குறிப்பிடப்பட்டுள்ளார்.
சுயசரிதையில் குறிப்பிட்டுள்ளார். மற்றும் இந்த நகரம் தலைநகரம் மற்றும் அருகில் உள்ள முக்கிய நகரங்களுடன் காட் சாலையால் நன்கு இணைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் தெலங்கானா பகுதியில் மிகவும் பிரபலமானது. இந்த கோவிலுக்கு எப்படி அடைவது? அருகில் உள்ள விமான நிலையம் ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் ஆகும். விமானம் மூலம் செல்லலாம் மற்றும் ரயில் மூலம் செல்லலாம். அருகில் உள்ள ரயில் நிலையம் ராயகிரி ஆகும் மற்றும் சாலை வழியாகவும் செல்லலாம். யாதகிரி குட்டா சாலைகளால் நன்கு இணைக்கப்பட்டுள்ளது. இது தேசிய நெடுஞ்சாலை 163க்கு மிக அருகில் உள்ளது. ஹைதராபாத், நல்கொண்டா, ஹன்மகொண்டா மற்றும் வாரங்களில் இருந்தும் அடிக்கடி பேருந்து வசதிகள் உள்ளன. ஹைதராபாத், நல்கொண்டா, ஹன்மகொண்டா மற்றும் வராங்கல் இருந்து பேருந்து வசதிகளும் இங்கு உள்ளன. இந்த யாதகிரி குட்டா நரசிம்மர் கோவில் தெலுங்கானா மாநிலத்தில் புவனா யாதத்ரி மாவட்டத்தில் யாதகிரி குட்டா என்னும் சிறு நகரில் உள்ள ஒரு குன்றின் மீது அமைந்துள்ளது.